பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். சோதரம். இந்த காலவேளையில் அழைத்த போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நான் ஒரு செய்தி கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு காத்திரு நிச்சயம் வரும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லியிருக்கணுமே. காத்திரு நிச்சயம் வரும். ஆமென். காத்திரு நிச்சயம் காண்பாய். ஆமென். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் மனுஷனுடைய சத்தத்தை கேட்க இங்கே வரலை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, நான் நம்புகிறேன்ப்பா. அவர் சொல்லுகிறதை நம்புகிற மனுஷனை அவர் கைவிடுகிறதில்லை. அவர் சொல்லுகிறதை கேட்கிற மனுஷனை அவனுடைய வாஞ்சையை பார்த்து கர்த்தர் அவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறாராம். இன்னைக்கு காலவேளையில் கூட ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன்ப்பா. அது என்ன வந்தாலும் சரி, அதை நிற்க முடியாது, இதாக இருந்தாலும் சரி, நான் உங்களை நம்புகிறேன், நீர் மாத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்குறவளாக இருப்பான். ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, ஒரு வார்த்தை இறங்கி வரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்குறவளாக இருப்போம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றால், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன்
மாத்திரம் நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் கூட அப்ப நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை மாத்திரம். ஆமென். நான் சொன்னது போல செய்தியினுடைய தலைப்பு காத்திரு, நிச்சயம் வரும். காத்திருக்கிறது ஒருவேளை இழைப்பு தான், ஆனா அது நம்ம கையில கிடைக்கும் போது ஒரு மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை ஏதாவது காரியங்கள் சுலபமாக கிடைச்சதுன்னா அதனுடைய மதிப்பு தெரியாம போயிடும். இந்த காலவெல்ல ஒருவேளை காத்திருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை இறங்கி வருகிறது. காத்திரு, நிச்சயம் வரும். அது ஒருவேளை நீ பார்க்க முடியாதவைகளா இருக்கலாம், உன் கண்களுக்கு தெரியாதவைகளா இருக்கலாம். உன்னுடைய தரிசனம் மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது நீங்கள் தரிசனம் பார்த்தீங்க, அவங்க அந்த தரிசனம் கேட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனா பார்க்கல. அதனால நீங்க அற்பமா எண்ணப்படலாம், ஆனால் உங்களுடைய தரிசனம் மிகப்பெரியது. நீங்கள் அதை நேரா பார்க்கும்போது உங்களை அற்பமாய் பண்ணினவர்கள் கூட உங்களுக்காய் சாட்சி சொல்லும்படி கர்த்தர் வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்தல் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை சத்தமாய் நிறுத்தி வாசிப்போம். ரோமர் 8:25. நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையுடன் காத்திருப்போம். ஆமென். நம்ம செய்தியுடைய தலைப்பு காத்திரு, நிச்சயம் வரும். அப்ப காத்திருக்கும் போது ஆண்டவரே இதை குறித்து ஒரு காரியங்களை எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையுடன் காத்திருப்போம். அது ஒருவேளை நம்முடைய குடும்ப தேவையாக இருக்கலாம், அது ஒருவேளை நம்முடைய ஊழிய தேவையாக இருக்கலாம், அது ஒருவேளை நம்மளுடைய தொழில் செய்கிற காரியத்தினுடைய தேவையாக இருக்கலாம். எதை இருந்தாலும் இன்று கால வேளையில் நீங்கள் ஒருவேளை பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் இதை கிடைத்தால் நலமாய் இருக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை காத்திரு, நிச்சயம் வரும். ஆமென். ஒருவேளை உங்களுடைய தரிசனம் பார்த்துட்டீங்க, ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டீங்க, ஆனால் அவைகளை இன்னும் நடைமுறையில் நான் பார்க்கவில்லை என்று நினைச்சிட்டு இருந்தா உங்க தரிசனத்தை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் மற்றவர்களுடைய கண்களில் அல்ல, உங்களுடைய கண்களில் நீங்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்ய நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் அதற்கு மாற்று கருத்தே இல்லை. தேவன் சொன்னதுதான் அவை நடந்தே முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில். ஆமென். எடுத்தால் இன்னொரு வசனங்களை கூட நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. முன்னாடி இருந்து நம்ம வாசிப்போம்னு சொன்னா, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு, பார்த்துட்டு இருக்கிற காரியத்தில் அல்ல, காணப்படாத ஒரு காரியம் ஆனா ஆண்டவர் தரிசனமா நமக்கு சொல்லி இருக்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னு சொன்னா, நம்ம சபையிலிருந்து ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென். ஒருவேளை இந்த வார்த்தை நம்மிடத்த வந்து
இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நம்ம உட்கார்ந்துருந்தா இதுவரையிலும் புதிய வாசல், புதிய கனவு திறக்கப்படாமல் இருக்குன்னு சொன்னா வார்த்தை வந்துருச்சு, நிச்சயம் காத்திருங்க. ஆமென். நிச்சயம் காத்திருங்க. வார்த்தை வந்துருச்சு, ஏதோ நான் புதிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி, ஆனா இதுவரையிலும் நான் பார்க்கல. இந்த மாதத்தினுடைய கடைசியில வந்துட்டேன், கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க இன்னும் பார்க்கல, ஆனா விசுவாசித்து கொண்டே இருங்க. நீங்கள் காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறதை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். அப்போ ஈசாக்கை எடுத்துக்கொண்டு ஆபிரகாம் போன போது ஆபிரகாம் அங்க முள்ளில மாட்டி இருக்கிற ஆடை பார்த்து செல்லல, அவைகளை பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் செய்வேன், அவர் என்னை தப்புவிப்பார் என்கிற ஒரு நல்ல காரியத்தோட போகும்போது, நல்ல உதார்த்தமான காரியத்தோட போகும்போது மகனை அல்ல ஒரு ஆடை பலி கொடுத்து வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். கொடுத்தவர் அவர்தான். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளுடைய குடும்பத்தில் காரியங்களை வாய்க்க செய்கிறார், காரியங்களை நமக்கு கொடுக்க வேண்டியவைகள் எல்லாம் கொடுத்து வருகிறார். சில நேரத்தில் ஆண்டவர் இதை கேட்கிறாரு, நீ கொடுத்தது கொஞ்சம் திருப்பி என்கிட்ட கொடுன்னு கேட்கிறாரு. கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் இருதயம் எல்லாம் பலவீனமாயிருது. என்ன ஆண்டவரை, கொடுக்கும் போது நல்லா இருந்துச்சு, திரும்ப நீங்க கேட்ட நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பலவீனம் தான். ஆனா அதை கொடுக்க ஆயத்தமாகும் போது அது வாங்கி கொள்ளல, பல மடங்கு திருப்பி கொடுக்க என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். காணுகிறவைகளை பார்த்து ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுகிறதை காட்டிலும், ஆண்டவரே நாளைய தினத்துல அல்லது வருகிற மாதத்துல என்னை எதிர்நோக்கி இருக்கிற செங்கடல், என்னை எதிர்நோக்கி இருக்கிற யோர்தானுக்குள் நான் கடந்து போகும்போது தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என் நிமித்தம் ஆண்டவரே என் பின்னாடி வருகிற நிமித்தம் கர்த்தர் இந்த திரளான ஜலத்தை எனக்காய் பிரித்து கொடுப்பீர் என்று சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தைக்கு தேவன் மேலிருந்து சொல்லுகிற ஒரு காரியம், என் பிள்ளை பார்க்கல, ஆனா பார்க்காம இருந்த போது கூட என்னை துதித்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி நீங்க பார்க்க நேரிடும் போது, உங்க சத்துருவை பார்க்க நேரிடும் போது, உங்களுடைய பலவீனப்படுத்துகிற காரியத்தை பார்க்க நேரிடும் போது கர்த்தர் முன்னின்று பாதையை செவையாய் மாற்றி கொடுப்பார். ஆமென். போனஸ் பார்த்த உடனே சந்தோஷம்தான். ஆமென். ஆனா அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என் தேவை இருக்கிறது, அதை நீங்க சந்திக்க போறீங்கன்னு சொல்ற அந்த இருதயத்துக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, ஒரு பெரிய தேவை இருக்கு இந்த 10ஆம் தேதிக்குள்ளன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த தேவை நம்மளை பயமுறுத்துக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம சொல்லணும், ஆண்டவர் இது தேவை இருக்கிறது, இதை தாண்ட கர்த்தர் எனக்கு நீங்க உதவி செய்ய போவதற்காய் நன்றி. ஆமென். இப்ப நம்ம அந்த காரியத்தை தாண்டவில்லை, ஆனா தாண்டறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ற காரியம், ஆண்டவர் இவ்வளோ பெரிய மலை மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, நான் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறேன், ஆனா எனக்கு நீங்க ஜெயமா முடித்து கொடுப்பதற்காய் நன்றின்னு சொன்னா, அந்த நிமிஷத்திலிருந்து நீங்க சும்மா இருக்கலாம், உங்களுக்காக வேலை செய்ய என் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் அனுப்பி கொடுப்பார். ஆமென். நாளைய தினத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க. அந்த நாளைய தினத்தில் இருக்கிற பிரச்சனையை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புவித்து, ஆண்டவரே நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய காரியம் இருக்குது, நான் இதை தாண்டணும், ஆனா நான் தாண்ட போவதற்காய் நான் இப்ப நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் தாண்ட வேண்டியது உங்களுடைய பிரயாசம் இல்லை, கர்த்தர் அதற்குண்டான காரியங்கள் எல்லாம் செய்ய நல்லவராயும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை காத்திருப்பீங்கன்னு சொன்னா, இது கிடைச்சா நல்லது இருக்கும், ஜெபித்து ஆண்டவர் தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இது கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த காரியம் வாய்க்க செய்தா நல்லா இருக்கும், இந்த வேலை கிடைத்தால் நல்லா இருக்கும், இவைகள் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சா ஜெபம் பண்ணி, ஆண்டவரை நீர் கொடுத்ததற்காக நன்றி, நீ செய்ய போவதற்காக நன்றின்னு
விசுவாசமா சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னா, அந்த தேவையை சந்தித்து காணப்படாதவைகள் மேல் வைத்திருக்கிற ஒரு காரியத்தின் நிமித்தம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். அவர் என்ன செய்வார்னு சொன்னா, இவனுக்கு கிடைக்கல, ஆனா சந்தோஷமா கிடைச்சது போல ஆண்டவர் எனக்கு கொடுக்க போறான்னு சொல்லிட்டாருல்ல, அப்ப என் பையனுக்கு கொடுத்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆமென். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய மகன் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது ஒரு சைக்கிள் கேட்டான். அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, ஐயோ ரொம்ப சின்னதாக இருக்கான், இப்போ சைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழித்து வாங்கி கொடுக்கலான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் தொடர்ந்து என் மகன் நான் எங்கெல்லாம் இருக்கிறேன்னா பக்கத்தில் வந்து, டேடி டேடி எனக்கு அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்துருங்க, இப்படி வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்ல ஆரம்பித்தான். அவங்க அம்மா சொன்னாங்க, வேண்டாம் சின்ன பையனாக இருக்கான், கீழே கீழே விழுந்துருவான்னு சொல்லி. ஆனால் அவன் தொடர்ந்து கேட்க ஆரம்பித்த போது அவன் கீப்பான்னு என்கிட்ட வந்து உட்காந்து, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்குவேன், அதை எங்கேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஓட்டுவேன், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கேட்பேன், நான் ரொம்ப கீழ்ப்படிவேன். அவன் கீப்பான்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து என்கிட்ட சொல்லும்போது எனக்குள்ள திடீர்னு வாங்கி கொடுக்க வேண்டாம் இருந்த இருதயம் எப்படின்னு ஆச்சுன்னு சொன்னா, வாங்கி கொடுத்தா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஆமென். வாங்கி கொடுத்தா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு சொல்லி, சரி அவனுக்கு தெரியாம அதை வாங்கி கொடுத்தணும்னு சொல்லி அவன் கேட்டிருந்தது ஒரு மாடல் கேட்டிருந்தான். நான் சரின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு ஒரு சைக்கிள் கடைக்கு கொண்டு போனேன். அவன் கேட்ட இடத்துக்கு இல்லை, நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போய் நீ இதை எடுத்துக்கன்னு சொன்னேன். அவனுக்கு வாங்கிக்கொள்னு சொல்லும் போதே பயங்கர சந்தோஷம். ஆமென். அப்போது டேடி அங்கே தான் கூட்டிகிட்டு போக போகிறாருன்னு அவன் நினச்சிருந்தான். ஆனால் நான் அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி பக்கத்தில் கொண்டு போய் அவன் காமிச்சது இல்லை, வேறு ஒன்று காமிச்சேன். அதை விட கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் நான் காமிச்சேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக வந்தவன் உள்ளே வந்தபோது பார்த்தான், நான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவன் எல்லாம் பார்த்துட்டு ஓகே டேடி அப்படின்னு சொன்னான். ஆமென். ஓகே, ரொம்ப சந்தோஷமா சொன்ன பையன் இப்போ இதை பார்த்துட்டு சரி இதாவது கிடைச்சிச்சே தேங்க்ஸ்ன்னு சொன்னான். நான் எல்லாம் பார்த்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நம்ம பக்கத்தில் போயிட்டு வந்துட்டு வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவன் கேட்டான் பார்த்தீங்களா, அந்த கடைக்கு போனேன். ஆமென். அந்த கடைக்குள்ள நான் உள்ள நுழைஞ்சோன்னு அவன் ஒரே சந்தோஷம். ஆமென். கொண்டு போய் அவன் அந்த இடத்துல நிறுத்தி, இதுதானே கேட்ட, இதே வாங்கிக்கொள்ளுன்னு சொல்லும்போது அவன் முந்தி அவன் நான் வாங்கி தரேன்னு சொன்னது போல இருந்த போது சந்தோஷம், ஒரு சந்தோஷம். அடுத்தது அதை விட கொஞ்சம் கம்மியாக கேட்டபோது இன்னொரு சந்தோஷம். இப்போ அதுதான் உன்னோடதுன்னு சொன்னபோது மிகுந்த சந்தோஷம். ஆமென். அப்போ என்னாச்சுன்னு கேட்டா, இந்த தகப்பன், இந்த பூமிக்குரிய தகப்பன் தொடர்ந்து என் பிள்ளை என்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறான். அவன் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டான், நிறைய டைம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டான். இந்த பர்த்டேக்கு நீங்க சைக்கிள் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னே சொல்லிட்டான். ஆனா ஒரு பக்கம் அவங்க அம்மா சொல்லிட்டே இருக்காங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் இவன் சொல்லிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் இந்த தகப்பனோட இருதயம் என்னாச்சு தெரியுங்களா, என் பிள்ளை கிடைக்காத போதே இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்ல, என் பிள்ளை கேட்டதை அவனுக்கு கொடுத்துட்டா அவனோட இருதயம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த தகப்பனுடைய இந்த பூமிக்குரிய தகப்பனா இருக்கிற எனக்கே அதை தோணுன்னு சொன்னா, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த கால வேளையில நீங்கள் எதை குறித்து கர்த்தரிடத்துல தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, எது உங்களுக்கு முன்பாய் எரிகோவாய் நின்று கொண்டிருக்கிறதோ, தொடர்ந்து ஏசப்பா அதை மாறட்ட ஆண்டவரே, எனக்காய் உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அது கிடைக்கட்ட ஆண்டவரே அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் நினைச்சிருக்கலாம் ஒரு கட்டத்தில் கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, என்னை விட்டுட்டாரு, எனக்கு இது கிடைக்காது, எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் வாங்கி என்ன பண்ண போறேன், இதுக்கப்புறம் கிடைச்சு என்ன பண்ண போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் உங்கள் தகப்பன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் நீங்கள் காணாதவைகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்களை காணும்படி கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். என் தேவனுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம்.
என் பிள்ளை கிடைக்காத போது கிடைச்சது போல ஒரு நல்ல உணர்வோடு எங்க அப்பா இதை செய்வார், எங்க அப்பா இதை கொடுப்பார், என்னை தேசத்துல நிறுத்துவார், எங்க அப்பா இந்த ஒரு வீட்டை எனக்கு கொடுப்பார், எங்க அப்பா எனக்கு ஒரு நல்ல என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்க உதவி செய்வார், எங்க அப்பா எனக்கு எங்களுடைய தொழிலில் இத்தனை நாள் முட்டுக்கட்டையாய் இருந்த காரியங்களை மாற்றுவார், எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார் செய்வார் செய்வார்னு காத்து கொண்டிருந்த உங்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனை என் மகளே, நீ ஜெபித்து கொண்டிருந்த, நீ விண்ணப்பத்தோடு இருந்ததை, நீ கண்ணீரோடு இருந்ததை நான் மறக்கவில்லை. ஏற்ற நேரத்தில் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். உனக்கு கொடுத்து உன்னுடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு பார்க்கிறவர் என் ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். லாபான் ஒருவேளை யாக்கோபுக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றி இருக்கலாம், அல்லது புள்ளி உள்ள கருப்பு வரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆடை. அதுக்கப்புறம் அது பொழிஞ்சோன்னு இல்லை இப்படி மாத்துன்னு சொல்லி இந்த ஆடு இந்த கலர் இந்த இதெல்லாம் உன்னோடதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தொடர்ந்து தெய்வன் இடத்துல காத்திருக்கும் போது தெய்வன் சொன்னார், நான் உனக்கு செய்வேன். அவன் சொன்னது மாத்திரம் இல்ல, அவனுக்கு கொடுத்த ஆலோசனை கேட்டது மாத்திரம் இல்ல, தெய்வன் எந்த தரிசனத்தை யாக்கோபுக்கு கொடுத்திருந்தாரோ அந்த தரிசனத்தை அவன் கூட இருக்கிற அந்த பொழியும்படி இருக்கிற அந்த ஆடுகளும் பார்க்கும்படி யாக்கோபுக்கு நல்ல காரியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென். நீங்கள் என்னவை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, எதை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை உங்க பிள்ளைங்களும் கேட்கும்படி கர்த்தர் உதவி செய்யட்டும், உங்க மனைவி கேட்கும்படி உதவி செய்யட்டும். ஒருவேளை மனைவிமார் ரட்சிக்கப்பட்டு கணவர்மார் ரட்சிக்கப்படாம இருந்தா நீங்கள் சத்தியத்தை உள்வாங்கி அந்த சத்தியத்தை உங்கள் கணவர் பார்க்கும்படி செய்யுங்க. ஆமென். பொழிவை உண்டாக்குறவர் கர்த்தர். ஒருவேளை இவைகளை உள்வாங்கி கொண்ட போது நீங்க அவருக்காய் ஜெபம் பண்ணும் போது அது காணப்படாதவைகளா இருக்கலாம், ஆனா நம்பி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய வீட்டுக்காரர் ரட்சிக்கும்படி, என் கணவர் ரட்சிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருங்க. திரும்பி பார்க்கும்போது நானும் என் வீட்டாரும் மோவென்றா கர்த்தரே செய்வோம்னு சபையில உங்க குடும்பத்தை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். ஒரு காணப்படாதவைகளுக்காய் ஜெபம் பண்ணுகிறீங்க. இந்த மனுஷன் குடிப்பழக்கத்தை விடுவானா அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம், ஆனா காணப்படாதவை நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இவர் மாறும்படி உதவி செய்யுங்க. ஒருவேளை கணவர் மாறு, ஆண்டவரே என் மனைவி மாறுவாங்களா அப்படின்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க நிச்சயமாய் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் மனைவி மாறும்படி கர்த்தர் உதவி செய்வா. ஒருவேளை இன்னைக்கு அது காணப்படாம இருக்கலாம். சில நேரத்தில் சில பேர்கிட்ட சொல்றோம், அம்மா ஐயாக்காய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஜெபத்துக்காக தான் வந்திருப்பாங்க. கவலைப்படாதீங்க, அவர் ரட்சிக்கப்படுவார், அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். விண்ணப்பமும் அந்த அம்மா தான் கொடுத்துருப்பாங்க. அவர் ரட்சிக்கப்படுவார்னு சொன்ன உடனே இந்த அம்மா சொல்லுவாங்க, இல்லையா பயங்கரமான குடிகாரர். நீங்க அப்படி சொல்றதுனால தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. சாத்தா சந்தோஷப்படுவான், பயங்கர குடிகாரர்ல. எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வருதோ ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணிக்கிடுங்க. பாருங்க, ஆமென். அந்த ஐயா ரட்சிக்கப்படுவாரு. ஆமென். எப்பெல்லாம் உங்க மனைவி மாருங்க, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க ஐயா மாரு, எங்க வீட்டில் வரல அப்படின்னு சொன்னா எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க குடும்பம் கட்டப்படும், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க யாராவது தனித்தனியா வந்திருந்தீங்கன்னா, அம்மா மட்டும் ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தா, ஐயா மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க வீட்டுக்கு நேராக வருகிறது. நீங்கள் குடும்பமாய் நானும் என் வீட்டாரும் என்று சொன்னா கர்த்தரே செய்வோம். குடும்பமாய் சபைக்கு வரும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிள்ளைங்களையும் கர்த்தர் மாற்றுவார். வார்த்தை எடுத்துட்டு போறீங்க பாருங்க, இந்த வார்த்தையை வீட்டுக்குள்ள புகைக்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எங்களுடைய வீட்டினுடைய சிறையிருப்பை மாற்ற போகிறார். இந்த ஆண்டு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார்.
நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. நீங்க ஒவ்வொரு தடவை சொல்ல சொல்ல ஆண்டவர் மேல இருந்து பார்த்துட்டே இருப்பாரு. ஆமென் அவர் சொல்லுவார். நீங்க சொல்லும்போது அவர் எப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, நீங்க ஆமென் சொல்லுங்க, அது அப்படியே ஆகட்டும் அவர் சொல்லுவார். ஜெபிக்க உட்காருங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து தியானிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆண்டவர் உங்களோட வசனத்தின் மூலியமா பேச ஆரம்பிப்பார். ஆமென். உட்காந்து கட 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 கடன்னு ஏதோ போட்டு நிறைய ஆண்டவரே அவருக்கு எல்லாம் தெரியுங்க. சில நேரத்தில் நம்ம ஜெபத்தில் என்ன பண்றோம் தெரியுங்களா? உட்காந்து ஆண்டவரே நான் பஸ் ஏறினேன், இந்த டிரைவர் ஆண்டவரே சரியா ஓட்டல, அவன் வந்து பிரேக் பிடிச்சான், அப்போ 2 பேர் ஏறினாங்க, கண்டக்டர் அப்போதான் டிக்கெட் கேட்டாரு, என்கிட்ட சில்லறை இல்லை. இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு உதவி செய்தீங்களே, இந்த விபத்துலேருந்து பாதுகாத்தீங்களே, நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். ஒரு தடவை நான் ஊழியத்துக்காக மதுரை போகும்போது, விடிய காலையில் மதுரைக்கு கொஞ்சம் முன்னாடி போய் சேரும்போது பஸ்ஸு கொண்டு போய் ஒரு லாரியில் டமான்னு இடிச்சிட்டார். அந்த லாரியில் பின்பக்கம் நிறைய கம்பியெல்லாம் இருந்தது. அது பஸ்ஸினுடைய கண்ணாடியை உடைச்சு கம்பி பாதி உள்ள இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தள்ளி கண்டக்டர் உட்காந்துருந்தார். அவர் மெதுவாக, அவருக்கு பின்னாடி நான் உட்காந்துருந்தேன். அந்த கண்டக்டர் கேட்டார் டிரைவரை பார்த்து, மெதுவாக எழுந்திரிச்சு, என்னப்பா தூங்கிட்டியா நீயும் அப்படின்னு சொன்னார். இவர் தூங்கிட்டாரு. அப்போ அவர் கேட்குறாரு, என்னப்பா நீ தூங்கிட்டியா அப்படின்னு டிரைவரை பார்த்து கேட்குறாரு, நீயும் தூங்கிட்டியா? அந்த பஸ்ஸினுடைய சீட்டினுடைய எண்ணிக்கை ஒருவேளை 37 இருக்கலாம், 41 இருக்கலாம். அதில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அப்பா இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இந்த விபத்து மரணத்துக்கு எதுவாய் போகாதபடி பாதுகாத்தவர் என்னுடைய அப்பா. ஆமென். ஒருவேளை நீ போக வேண்டிய இடத்திற்கு உன்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்ன அந்த ஆள் அவனோட உத்தரவான வேலையை மறந்து போயிருக்கலாம், அவன் தூங்கி போயிருக்கலாம். ஆனா ஜெபம் பண்ணிட்டு ஏறின பாருங்க, என்னை காக்கிற ஆண்டவர், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. என்னை காக்கிற ஆண்டவர் என்னுடைய மொத்த பஸ்ல இருக்கிற ஆட்களையும் ஆண்டவர் பாதுகாத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. அதுல எத்தனை பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளாதவன்னு தெரியாது. ஆனா நான் மட்டும் நெஞ்சில கை வச்சு சொல்ல முடியும், எங்க அப்பா நாங்க ஜெபம் பண்ணிட்டு வந்ததுனால உங்க மொத்த பேரையும் பாதுகாத்திருக்கிறார். ஆமென். இந்த தேசத்துல உங்களை வைத்திருக்கிறான்னு சொன்னா இந்த தேசத்திற்காய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். தேசத்தை ஆளுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நல்ல என்ன கொடுங்க ஆண்டவரே, நல்ல அவங்களுக்கு திட்டங்களை கொடுக்கக்கூடிய நல்ல காரியத்தை அவங்ககிட்ட கொடுங்க. நீங்க ஜெபம் பண்ணா இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ காத்திருப்போம், காணப்படாதவைகள் தான், ஆனா காத்திருப்போம். ஆனா அது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அதி சீக்கிரத்துல உங்க வேலை இருக்கிற இந்த உபத்திரவத்தை மாற்றும்படி கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, கீழே இருக்கிற வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். காணப்படுகிற காரியங்கள் அதை பார்த்து ஜெபம் பண்றதுல அது அநித்தியமான காரியம். ஆனா இல்ல, ஆனா ஆண்டவர் கொடுப்பார்னு சொல்ற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். எபிரேயர் 11:1 இப்படி சொல்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். முன்னாடி சொல்றதுக்கு அப்புறம் விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஜெபம் பண்றோம், ஆண்டவரே நீர் இதை செய்வீர், செய்து கொடுப்பீர், இது மாறும், இதை மாற்றி கொடுப்பீர். யாருக்காக இல்ல, எனக்காய் செய்வீர் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா ஆண்டவர் அதை செய்து கொடுப்பார். கிடைச்ச உடனே சொல்ற தேங்க்ஸை விட கிடைக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற தேங்க்ஸுக்கு இன்னும் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். ஆமே. ஒன்று கொடுக்குறேன், கொடுத்த உடனே தேங்க்யூ அப்படின்னு சொன்னா அதை பார்த்துட்டு தேங்க்யூ சொல்றீங்க. ஆனா கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நீங்க இதை எனக்கு கொடுக்க போறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல வேலையை கொடுக்க போறீங்க, நன்றி ஆண்டவரே. நல்ல மணமகனை கொடுக்க போறீங்க, நன்றி ஆண்டவரே.
நல்ல மணமகளை கொடுக்க போறீங்க. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளை இல்லாம இருந்த இந்த ஆண்டுல கர்த்தர் நல்ல பிள்ளையை கர்த்தர் எங்க குடும்பத்துக்கு கொடுக்க போறீங்க. நன்றி ஆண்டவரே. தொழில் விருத்தி அடையாம இருந்த கர்த்தர் இந்த ஆண்டுல நல்ல தொழிலை கொடுக்க போறீங்க. நன்றி ஆண்டவரே. சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க. அது உங்க கையில கிடைக்க கர்த்தர் ஆளுக்காள் வேலை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்யறார். ஒரு தூதனை கூப்பிட்டு சொல்லுவார், இதை கொண்டு வாங்க வை. இன்னொரு தூதனை கூப்பிட்டு சொல்லுவார், ஆட்களை எழுப்பி கொடு, அனுப்பி கொடு. ஆமென். உங்களுக்காக ஆட்கள் வேலை செய்வாங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த போது பெரிய செங்கடல் நினைச்சில்ல, அதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்க பயந்தாங்களா பயப்படலையா? பயந்தாங்க தானே. ஒரு நாள் வேதம் வாசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் அப்படி இப்படி திருப்பி காமிச்சாரு. எப்படி தெரியுங்களா? நீங்கெல்லாம் நினைக்கலாம் இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலை பார்த்தது பயந்தது உண்மைதான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? செங்கடல் தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயந்துட்டு இருந்துச்சா. இது வேதத்துல இல்ல. எப்படி அப்படின்னு சொல்லி இன்னும் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒரு இடத்துல சொன்னேன்ல, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்போ நீங்கள்லாம் என்னை இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா நான் உங்களை இப்படி பார்க்கிறேன். ஆமே, என் பிள்ளைங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. நாளை இந்நேரத்துல அவன் முன்பாய் பெரிய செங்கடல் நின்று கொண்டு இருக்கிறது. என் பிள்ளைங்க இன்னைக்கு பார்க்கல, இன்னைக்கு சந்தோஷமா வந்துட்டு இருக்கான். ஆனா நாளைக்கு அதை பார்க்கும்போது என் பிள்ளை பயப்படுவான். நாளைக்கு என் பிள்ளை பார்க்கும்போது திகைத்து நிற்பான். சரி, அவன் அதை பார்க்கறதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் இயேசுவின் நாமத்தினால செங்கடலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு என் பிள்ளைங்க நடந்து வருவாங்க. அவங்க வந்து அவங்க மோசேக்கு நான் சொன்னதுபடி அவர் செஞ்ச போது நீ ஒழுங்கா திறந்து நிற்க வேண்டும் சொன்னார். ஆமென். மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொன்னாரு, திறந்து நிற்கிறது மாத்திரம் இல்ல, நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு பசங்க என் மக அழைச்ச அழைப்பை நம்பி வந்து கொண்டிருக்கிற என் பிள்ளை, ஒரு பிள்ளை கூட கீழே இடறி விழுந்துடக்கூடாது. நீ சரி பண்ண வேண்டியது உன் வேலைன்னு சொன்னாரு. ஆமென். அந்த கடல் விழுந்த தலையாய் சரி பண்ண ஆரம்பித்தது. ஆமென். மாத்திரமில்ல, அந்த கடலுக்கு ஆண்டு ஒரு வார்த்தை கொடுத்ததுக்கு அப்புறம் கடல் என்ன செஞ்சுச்சுன்னா, அதுக்கு கீழே இருக்கிற ஆட்கள்கிட்ட எல்லாம் சொல்லுச்சு, சீக்கிரம் பாரெல்லாம் விலகுங்க. ஆமென். பாரெல்லாம் விலகுங்க. பெரிய மனுஷன் எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களை குறித்து இன்று காலையில இந்த பெரிய மனுஷன் உத்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஏதின் நிமித்தம் செங்கடல் பிளக்கும்படி. ஆமென். மட நீங்க வேலை நடக்குது. அந்த டர்ன் திரும்புறாங்க. அடுத்த நாள் செங்கடலை பார்த்துடுறாங்க. நம்ம கொஞ்சம் மாம்சமானவங்க தானே, பலவீனம் இருக்க தானே செய்யும். ஏசப்பா, இதுக்கா எங்களை கொண்டு வந்தீங்க? அந்த நேரத்துல தான் பெரிய சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா யார் வந்து கொண்டிருக்கிறது? பார்வோன் ரதம் புறப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஈட்டி, கூர்மையான ஈட்டி, வாள். ஜனங்களோட இருதயம் எல்லாம் பலவீனம் ஆயிடுச்சு. ஒருவேளை எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீ போய்கொண்டிருக்கிற பாதையில உன் முன்பு இருக்கிற செங்கடலை பார்த்து திகைத்திருக்கிறாயோ, பயந்திருக்கிறாயோ? என்னை கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, என் மகனை, நீ கர்த்தரோடு இருந்தால், கர்த்தர் உன்னோடு இருந்தா, நீ வருகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த செங்கடலை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ நிச்சயம் நம்பு, நிச்சயம் காத்திரு, உனக்காய் இதே செங்கடல் வழி கொடுக்கும்படி என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். நீ ஒருவேளை திகைத்து, நான் ஒருவேளை எகிப்துக்கு திரும்பிடலாமா, இல்ல வலதுபுறம் இடதுபுறம் ஓடிடலாமா நீ நினைக்கலாம். நீ உன்னுடைய இருதயம் அப்படி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய இருதயம், உன்னை அழைத்தவர் உன்னை நேர் வழியாய் நடத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். உன்னை வேறு பதியில் இல்லை மகனே, எங்கேயோ ஓட இல்லை. உன்னை கொண்டு வந்து வச்சதுக்கு ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த சபையை கொண்டு வந்து கர்த்தர் ஒரு பகுதியில் இந்த இடத்துல கொண்டு வந்து நாட்டிட்டாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு திட்ட நோக்கம் இருக்கிறது.
இந்த நோக்கத்துக்கு விரோதமா, நீ திட்டத்துக்கு விரோதமா நீ என்ன செஞ்சால் நீ வெட்கப்பட்டு போயிருவ. என் தேவன் திட்டம் ஒன்று வைத்திருக்கிறார், அதுதான் நடைபெறும். உங்களை கூட கொண்டு வந்து, நீங்க எங்கேயோ பிறந்தீங்க, எங்கேயோ இருந்தீங்க, சென்னை பட்டணத்துல கொண்டு வந்து உங்களை நிறுத்தி இருக்கிறான்னு சொன்னா, நீங்கள் சென்னைக்காய் ஜெபம் பண்ண, நீங்கள் சென்னையுடைய எழுப்புதலுக்காய் இருக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆமென். அதனாலதான் எத்தனையோ வெள்ளம் வந்த போது, எத்தனையோ பெரிய சூறாவளி எல்லாம் வந்த போது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்ச போது எங்க அப்பா பாதுகாத்து கொண்டாரு. ஆமென். அவங்க பக்கம் வந்த போது, அவங்க பயப்பட்டு பார்த்துட்டே வரும்போது, இந்த செங்கடல் அவங்கள பயந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அவ்வளவுதான், மோசே மோசே சீக்கிரம் பக்கத்துல வா, என்ன ஒரு கோல்ல ஒரு தடியில ஒரு தட்டு எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கார், உத்தரமான வேலையை கொடுத்திருக்கிறார், உனக்காய் வழி திறந்து கொடுக்க. ஆமென். யார் பயந்து கொண்டிருக்கிறது? செங்கடல். மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி அப்படி வச்ச உடனே அது திறந்திருந்தது. திறந்திருந்த போது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த பாதை ரெடியா இருந்துச்சு. அந்த பாதையில பாசம் அல்ல, அந்த பாதையில குறுக்கலான நெடுக்கலா இருந்த பாறைகள் அல்ல. நீ மெதுவா நிதானமாய் நடந்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்குள் நோக்கத்திற்குள் நீ நேர் வழியாய் போக என் தேவன் இந்த காலவேளையில உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். பயந்து திரும்பி போயிடலான்னு நினைக்காதீங்க. ஆமென். அநேக தடவை ஆண்டவரே இது போதாப்பா, நான் ஏன் இதுல இறங்கினேன், என்னால இது தாங்க முடியல ஆண்டவரே, என்னால இதனால நிக்க முடியல, என்னால ஜெபம் பண்ண முடியல, என்னால வேதம் வாசிக்க முடியல அப்படின்னு இருந்தா, உங்களுக்கு எந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அது ஒருவேளை நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம். அந்த பார்க்காத காணப்படாத தரிசனத்திற்கு ஆண்டவரை எதிர்நோக்கி இருங்க. கர்த்தர் உங்க கண்களுக்கு முன்பாய் பார்க்கும்படி உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. வித்தியாசமா நடத்துவார் ஆண்டவர். இந்த செங்கடலை தாண்டதுக்கு அப்புறம் இனிமே ஒண்ணுமே கடலே வராதுன்னு நினைக்கலாம். நீங்க நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளதான் யோர்தான் உங்களுக்கு முன்பாய் இருக்கும். அன்னைக்கு கர்த்தர் செய்த, கர்த்தர் நடத்தின அந்த அற்புதத்தோட, அந்த வல்லமையோட, அந்த தரிசனத்தோட இந்த தடவை நீங்க அடிக்க வேண்டாம். இந்த தடவை வித்தியாசமா நடத்துவாரு. காலை வச்சாலே போதும், ஜல குவியல் புரண்டு நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். உங்க காரியத்துல எத்தனையோ வருஷம் நியாயத்துக்கு போராடிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இந்த காலவெளியில சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு விரோதமாய் நியாயம் அதை புரட்டி போட்டிருக்கிறார்களா? கவலைப்படாதீங்க. அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம், உங்களோடு இருக்கிறவர் ஆண்டவர் மிகப்பெரியவர். 10 முறை ஒருவேளை நடந்திருக்கலாம். இந்த முறை கர்த்தர் அத்தனை பேர் கண்களுக்கு முன்பதாய் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை காணும்படி நிச்சயமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஐயா, நிறைய தடவை எழுதி தோற்று போயிட்டேன் ஐயா, இனிமே நான் எழுத போறதில்ல. இனிமே நான் எழுத போறதில்ல சொல்லாதீங்க. அன்னைக்கு நீங்க எழுதுறதுக்கு ஜெபம் பண்ணீங்கல்ல, என் மகளை எழுது, நான் உன் கூட இருப்பேன் ஆண்டு சொன்னார்ல, அந்த ஒரு வார்த்தையை நம்பி நீ 2 முறை தோற்று போயிருந்தால் இந்த முறை எழுது. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஐயா, இதோடு முடியலன்னு நினைக்கிறேன். என் தொழில எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டேன், நான் வந்த இடத்துக்கு திரும்பி போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சா, என் சகோதரனே, உனக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ வரும்போது தனியா வந்த,
உனக்கு நான் தரிசனம் கொடுத்தேன். உனக்கு தரிசனம் கொடுத்தது என்ன தெரியுமா? நீ போகும்போது தனியா போற, அந்த தேசத்துல உனக்கு பாடு பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஆனா நீ திரும்பி வரும்போது 2 மடங்கு பரிவாரத்தோட தானே வரணும். ஆண்டவரை நோக்கி காத்துரு, ஆண்டவரை நோக்கி காத்துரு. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கர்த்தர் உன்னுடைய உபத்திரம் நீ மலை போல பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னுடைய உபத்திரவத்தை ஒரு கடுகுக்கு சமானமான காரியமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கண்களுக்கு முன்பாய் நீ பார்த்து கொண்டிருக்கிற காரியம் மலை போல இருக்கலாம். என் தேவன் அதற்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு காரியம், உன்னிடத்துல கடுகு அளவு ஒரு விசுவாசம் இருக்குன்னு சொன்னா, இந்த மலை இத்தனை நாள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்த இந்த மலை போன்ற பிரச்சனை மாறும்படி கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உன்னுடைய பெரிய பிரச்சனை கர்த்தர் சின்னதா பார்த்துட்டு இருக்கிறாரு. சில நேரத்தில் நம்ம சொல்றோம்ல, ஆண்டவரே என்ன போல பாடு உள்ளவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சொல்லாதீங்க. ஏன்னா இந்த வேதத்தில் அழகா சொல்கிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற உபத்திரம் அவன் தாங்குற அளவுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். போதும்பா, இதோட ஓடிடுறேன், போதும்பா, இதோட நிறுத்திடுறேன், போதும்பா, இனிமே நான் செய்ய முடியாது, போதும், என்னுடைய வெளியே பேசுகிற பேச்சு நான் கேட்க என்னால முடியல, சொல், விரல் நீட்டுதல், குற்றப்படுத்துகிற காரியம் உன்னை நோக்கி இருக்குன்னு சொன்னா போதும்னு சொல்லாத. ஆண்டவரே, இதை தாண்ட நீங்க எனக்கு உதவி செய்ய போவதற்காக நன்றின்னு சொல்லுங்க. சொல்ல சொல்ல கர்த்தர் உன்னுடைய சத்துரு எவ்வளவு பேர் இருக்காங்களோ உன் பந்தி பெருசாக்கி கொண்டே போகும்படி கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். உன் சத்துரு ஒரு ஆள் இருப்பான்னு சொன்னா ஒரு சின்ன டேபிள் தான் போட முடியும். உன் சத்துரு 10 பேர் இருப்பான்னு சொன்னா ஒரு பெரிய டேபிள் தான் போட முடியும். உன் சத்துரு ஒரு 1000 பேர் இருப்பான்னு சொன்னா ஒரு பெரிய டேபிள், அதில் நடுவுல கர்த்தர் உட்கார்ந்திருப்பாரு, அவர் பக்கத்துல நீ உட்கார்ந்திருப்பா. உன் சத்துருக்களுக்கு முன்பாய் கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கார். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தும். ஆமென். காத்திரு, நிச்சயம் வரும். ஆமென். சீக்கிரமா சொல்லிட்டு முடிச்சிடுறேன். முதல்ல காத்திருந்ததோட செய்ய வேண்டிய காரியம், சங்கீதம் 37:4 வாசிங்க. முதல் காரியம், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாய் காத்திருக்க வேண்டும். ஆமென். எப்படி காத்திருக்கணும்? சபைக்குள்ள எப்படி உட்கார்ந்துருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. ஆமென். மனமகிழ்ச்சியோட. ஆமென். எங்க எப்படி நிமிர்ந்து பாருங்க பாப்பா, எப்படிங்க காத்திருக்கணும்? மன மகிழ்ச்சியோட. ஆமென். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு. உன்னுடைய இருதயத்தினுடைய வேண்டியதுல மனுஷன் அல்ல, கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். காத்திரு, நிச்சயம் வரும். ஆமென். ஒருவேளை அது நீ பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் காத்திரு, நிச்சயம் வரும். நிச்சயம் வரும்னு சொன்ன உடனே முகத்தை போய் கழுவிட்டு சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட, ஏன்னா ஆண்டவர் கொடுக்க போறாருல்ல, சந்தோஷமாய் காத்திருக்க வேண்டும். ஆமென். சத்தமே இல்லையே. ஆமென். வேலையெல்லாம் முடிச்சு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வேகமா வரோம். போய் கொஞ்சம் மூஞ்சி கழுவுன உடனே சூட ஒரு காஃபி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வரோம். உள்ள நம்ம வேலையெல்லாம் முடிச்சு காலிலேருந்து கஷ்டப்பட்டு வரும்போது நம்ம வந்து கதவை திறக்கிறாங்க. திறக்கும்போது, ஏன் வந்த, வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்குள்ள போயிட்டாங்க. இவரெல்லாம் மூஞ்செல்லாம் கழுவி உட்காந்துருக்கிறாரு. ஐயாவுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் பிரச்சனையோடு வீட்டுக்கு வரும்போது கதவை திறக்கும் போது நம்ம நல்லா குளிச்சு நல்லா தலைலாம் சீவி, வாங்க
பிரைஸ் லார்ட் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும்? அவருக்கு வர டயர்டை பார்க்கலாம், அந்த வரவேற்பு, தன்னுடைய மனைவி அவங்கள உள்ள கூப்பிடுற ஒரு காரியத்தை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அதை தூக்கி போடுவோம், பிரச்சனையை நாளைக்கு பார்த்துக்கலாம். அம்மா சொல்லுங்க, உட்காருங்க, என்ன ரொம்ப இதாக இருக்கீங்க, களைப்பாக இருக்கீங்க, முகம் கழுவிட்டு வாங்க, நான் போய் சூட காஃபி கொண்டு வந்து கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க. அவர் காஃபி குடிக்க ஆரம்பிக்கும் போது மெதுவாக சொல்லுவார், ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனை, அதை விடுங்க, நாளைக்கு நீங்கள் போய் பாருங்க, கர்த்தர் எல்லாம் மாற்றிடுவார். ஆமே. எத்தனை தாய்மார் சொல்லியிருக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லிட்டீங்க தான். ஒருவேளை இல்லைன்னு சொன்னா உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமே, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஃபேமிலி கர்த்தர் ரொம்ப விருப்பப்படுகிறார். நீங்க தனியா இருந்தீங்க, அப்படியே ஏதோ போயிட்டு இருந்தீங்க, உங்களை பிடிச்சி கிடிச்சு குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி ஒரு ரட்சிக்கப்பட வச்சு ஞானஸ்தானம் கொடுத்து சபைக்கு வர வச்சு ஒரு நல்ல மணமகளை கொடுத்து உங்களை குடும்பமாக்கி, நீங்கள் குடும்பமான உடனே உங்களுக்கு பிள்ளைங்களெல்லாம் கர்த்தர் கொடுத்து உங்களுக்கு ஒரு தொழிலையும் ஆசீர்வதிச்சு கர்த்தர் நிதானமாக கொண்டு வந்திருக்கிறார். அழகா எதற்காக தெரியுங்களா? தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி. ஆமென். இன்னைக்கு சில வீட்டுக்கு போய் கேட்குறோம், ஐயா எங்கம்மா? அது இங்கே தான் இருந்துச்சு, அது வரும். உட்காந்து பசங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஓ நம்ம இப்படி தான் சொல்லணும் போல இருக்கு. ஆமென். நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்களோ உங்களுடைய பிள்ளைங்களும் அப்படி நடந்து கொள்ளுவாங்க. நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற பேரண்ட்டை ரொம்ப சாதாரணமாக நினச்சா அவங்கள அசால்ட்டாக நடத்துனா, உங்களுக்கு வயசாகும் போது உங்கள் பிள்ளைங்க பார்த்துட்ருக்காங்க, அதே மாதிரி நடத்துவாங்க. ஆமென். மனைவி மாருங்க நல்ல ஆலோசனை கொடுக்க வேண்டும். ஆமென். எப்படி கொடுக்கணும்? நல்ல ஆலோசனையை கொடுக்கணும். அந்த ஆலோசனை ஐயா கேட்கும்போது அவர் நல்லா போகணும். ஆமென். தப்பான டைரக்ஷன் கொண்டு போயிடக்கூடாது. புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை, புத்தியுள்ளாத ஸ்ரீ தன் வீட்டை, இன்னைக்கு அதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இடிக்கிறதுக்கு செலவாகும்னு சொல்லி வித்து விடுகிறாள். செய்யாதீங்க. ஆமென். குடும்பத்தை அழகா கொண்டு போங்க. தாய்மாருக்கு பிரத்யேகமாய் கொடுக்கிற காரியம், உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல காரியத்தை சொல்லி கொடுங்க. தயவு செய்து இவன் என் பையன், இது உங்க பிள்ளை, இது உங்க பையன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் கொடுத்தது ரெண்டும் நம்ம பிள்ளைங்க. நீங்க அநேக குடும்பத்தில் சத்தியத்தை அறிவீங்க, ஆனா சத்தியம் விடுதலை ஆகணும்னா இதெல்லாம் சத்தியம்தான். குடும்பம் ரொம்ப முக்கியம். மன மகிழ்ச்சியா இருன்னு நான் சொன்னேன் பாருங்க, அதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மன மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னா நீங்க போற பாதையில குடும்பமாய் மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென். இப்போ கணவர் மட்டும் மன மகிழ்ச்சியா உட்கார்ந்து அந்த வேலை நடக்காது. குடும்பமா உட்காந்து மன மகிழ்ச்சியா இருங்க. நிறைய வீட்டில் சம்பளம் வந்தோடனே, ஐயா சம்பளம் வந்தோடனே ஐயா எடுத்து அவர் பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பார். அம்மா சம்பளம் வந்தோடனே அம்மா பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாருங்க. ஆனால் முக்கியமாக எது எதுக்கெல்லாம் கொடுக்கணுமோ அது கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வட்டிக்கு வாங்குவாங்க. கடனில் இருப்பீங்க. முதல்ல சம்பளம் வாங்க. 30 நாள் ஓடும்படி கர்த்தர் உதவி செய்தார்னு சொன்னால் சம்பளம் வாங்கி 2 பேர் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பிள்ளைங்களை பக்கத்தில் உட்கார வைங்க. ஆமென். உட்கார வச்சு ஜெபம் பண்ணி உங்கள் பிள்ளைங்க முன்னாடியே சம்பளத்தை பிரித்து தசம பாகம் காணிக்கை சபைக்குன்னு எடுத்து உள்ள வைங்க. அவங்க 2 பேர் பார்ப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓ சம்பளம் வாங்கினா முதல்ல கர்த்தருக்கு தசம பாகம் எடுத்து வைக்கணுங்கிறது உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஆமென். அடுத்தது ஒரு நோட்டில் எழுதுங்க. இந்த நோட்டில் வீட்டு வாடகை, பால்கார் கொடுக்க வேண்டியது எல்லாம், நான் இதை சொல்லணும் இங்கே வரல, கர்த்தர் என்கிட்ட சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். எல்லாம் எழுதி வைங்க.
உங்கள் பிள்ளைங்க பார்க்குற மாதிரி வைங்க அதை. அதுக்கப்புறம் 4 பேரும் கை வச்சு, இல்லை 3 பேர் கை வச்சு ஜோம் பண்ணுங்க. நீங்கள் ஜோம் பண்ண உடனே, கணவர் ஜோம் பண்ண உடனே மனைவி ஜோம் பண்ண சொல்லுங்க. எதுக்கு? மீதி இருக்கிற துண்டு செலவுகள் சந்திக்கப்படணும்னு ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணி முடிச்ச உடனே உங்கள் பிள்ளைங்களே ஜோம் பண்ண சொல்லுங்க. உங்கள் தேவையை கர்த்தர் சந்தித்து கொடுப்பா. எங்கே ஒரு 2-3 பேர்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் நீங்களும் ஜோம் பண்ணுறது இருக்கட்டும். உங்கள் குடும்பமாக ஜோம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். ஆமென். அடுத்த காரியம், அதே சங்கீதம் 37:5 அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க. ஜோம் பண்ணிட்டோன்னு மந்திரம் இல்லை, அது நிச்சயம் கிடைக்கும். பெரிய கப்பல் தான், பெரிய குடும்பம் தான். ஆனா ஒரு பெரிய சூறாவளி வரும்னு சொன்னா, ஒரு பெரிய காற்று வரும்னு சொன்னா, இந்த கப்பல் சேதம் அடையாமல் இருக்க வேண்டும் சொன்னா, அதற்குள் இருக்கிற நங்கூரத்தை, ஜெபம் என்கிற நங்கூரத்தை கீழே இறக்கும் போது அந்த கப்பல் நிற்க வேண்டும். ஆமென். நம்பிக்கையாயிருங்கள். 3வது காரியம், அதே சங்கீதம் 37:6 உன் நீதி வெளிச்சத்தை போல இருக்கும். ஆமென். அது கர்த்தர் பட்ட பகல்ல கொண்டு வந்துருவாரு. ஆண்டவரே எனக்கு நீதியே கிடைக்கல, நியாயமே கிடைக்கலன்னு சொன்னா கவலைப்படாதீங்க. இருட்டில் இருக்க அவங்க நீதி, பூட்டப்பட்ட இடத்துல இருக்கிறது அவங்க நீதி, கர்த்தர் வெட்ட வெளிச்சமாய் கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஆண்டவரே எனக்காய் நீதியாய் சாட்சி சொல்ல ஒரு ஆள் இல்லையே, இருட்டாய் இருக்கிறது, பூட்டப்பட்டு இருக்கிறது, இருட்டுக்குள் உட்கார்ந்து இருக்கிறேன்னு என்று நீ நினைப்பேன்னு சொன்ன வருத்தப்படாத. கர்த்தர் நீதியின் சூரியன் வந்து நிற்க போது அந்த நீதி பட்ட பகலாயிருக்க முடிய உதவி செய்வார். ஆமென். உனக்கு விரோதமா பொய் சாட்சி சொன்னாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு நிற்பாங்க. பேசக்கூடாதபடி கர்த்தருடைய நீதி பட்ட பகலாய் வெளிச்சமாயிருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். நிறைய தடவை நீங்க இருக்கிற இடத்துல நன்மை செஞ்சு உங்களுக்கு கெட்ட பேர் தானே. நீங்க வேலை செய்கிற இடத்துல நன்மை செஞ்சு கெட்ட பேர் தானே. நீங்க இருக்கிற இடத்துல நல்லதை செய்து போய் கெட்ட பேர் தானே. கவலைப்படாதீங்க, என் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுடைய நீதியை வெளிச்சம் போட்டு நியாயத்தை பட்ட பகலாய் நிறுத்திடுவார். ஆமென். அதே மாதிரி அடுத்த காரியம் 37:7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு மாத்திரம் காத்திருங்க. ஆமென். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவர் காத்திரு. காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலேயும் நீங்க எரிச்சல் ஆகாதீங்க, காத்திருங்க. ஆமென். காத்திருங்க. அவர் சரியான நேரத்துல சரியான வேலை செய்து கொடுப்பார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, எது கிடைக்காம ஆனா அது எனக்கு கிடைக்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எனக்கு தெரியாது, என் தேவன் உங்க உள்ளங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். அப்படியே எழுந்து நின்ற ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். பக்கத்தில் இருக்க யாரையும் பார்க்க வேண்டாம். கேட்கறது மாத்திரம் இல்ல, அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். காத்திருக்கணும். பக்கத்து வீட்டில் போய் சொல்லக்கூடாது, எதிர் வீட்டில் போய் சொல்லக்கூடாது, என் வீட்டில் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி. உன் அறை கதவை மூடு, முழங்கால் போடு, கர்த்தரை நோக்கி மாத்திரம் பாரு. உனக்கு ஆட்களை எழுப்புவார், ஆட்களை அனுப்புவாங்க. நீ ஊருக்கு ஒதுக்க போறவன் எங்க வேணா இருக்கலாம். என்ன தெரியுமா ஐயா, ஐயோ நான் எங்கேயோ இருக்கேனே, உன்னை தேடி இயேசு வருவார். மனுஷன் ஒருவேளை சொன்னதை மறந்து போலாம், ஆனா என் இயேசு நீங்கள் கேட்டதையும்
நீங்க கேட்க மறந்ததையும் அவர் அறிந்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல காத்துரு, நிச்சயம் அது வரும். கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு வேளை ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் வாய்களை திறந்தா தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் அமைதியா இருக்கிறீங்களோ இந்த செய்தி நல்லா இருக்கும், ஆனா வேலை செய்யாது, கிரியை செய்யாது. யார் வீட்டுக்கு இந்த செய்தி இன்னைக்கு கிரியை செய்யணுமோ, யார் கணவர் ரட்சிக்கப்படணுமோ, யாருடைய மனைவி ரட்சிக்கப்படணுமோ, எந்த வீட்டில் அடைப்பட்ட கதவு திறக்கப்படணுமோ, இத்தனை நாள் ஆண்டவரை நான் பார்க்கல ஆண்டவரை நான் நம்பிட்டு இருந்தேன்னு சொல்ற அந்த கதவை கத்த திறந்து கொடுப்பார். ஜெபம் பண்ணுங்க. சத்தமாய் 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 சத்தமாய், ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன் 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 நம்புறேன். நான் நம்புகிறது அவரால் வரும், என் இயேசுனால் மாத்திரமே வரும். எங்கேயோ இருந்தையா, எப்படியோ இருந்தேன், என்னை ஆண்டவர் தேடி வந்து நீதான் என் பிள்ளைன்னு சொல்லி என்னை கழுவி சுத்தப்படுத்தி ஒரு முத்தம் கொடுத்து ஒரு நல்ல சபையை கொடுத்து சபையில கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கிறான்னு சொன்னா, இல்லைன்னா நம்மளெல்லாம் சுருட்டி இருப்பாங்க. எப்போ? கொரோனாலேயே சுருட்டி, ஒரு பாய் சுருட்டுற மாதிரி சுருட்டி குழியில இறக்கி இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளை இன்னும் இருக்கட்டும், என் பிள்ளை இன்னும் ஊழியை செய்யட்டும். ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நம்புறேன், ஆண்டவரே நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைகளை வைத்தி நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, மனுஷனை அல்ல. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைகளை வைத்தி ஆண்டவரே நம்புறேன் இயேசுப்பா. நம்புவேன் என் இயேசு. நான் நிற்கிற பூமி எல்லாம் கொஞ்சம் அசைக்கிற பூமி தான், இல்லைன்னு சொல்லல. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் மாத்திரம் நம்புறேன் ஆண்டவரே. நம்பிக்கையே இல்லாம இருந்தா என்னுடைய அஸ்திபாரெல்லாம் குறைச்சு போன நேரத்துல, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற நேரத்துல உங்களை நம்புவேன் இயேசுப்பா. மனுஷனை அல்ல, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை.